அது அல்லாஹ் சொல்றான், இவர்களிடம் நீ கேளும், நீங்கள் அறிந்திருந்தால் பூமியும் அதில் உள்ள அனைவரும் யாருக்குரியவர்கள் என்பதை கூறுங்கள், நிச்சயமாக அதற்கு அவர்கள் பதிலளிப்பார்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள் என்று. பிறகு நீங்கள் ஏன் உணர்ந்து கொள்வதில்லை? எதை உணர்ந்துகிறது இல்லை? பூமி அல்லாஹ்வுக்குதுங்கிறீங்க, அப்போ நிர்வாகம் அவன் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது எப்படி கட்டளையிடும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் என்று கலிமாவுக்கு தவறாக விளக்கம் சொல்கிறார். யார் இந்த குரல் யார் ரைஸ் பண்றா? மதவாதிகள், குர்ஆன் ஹதீஸ்ல தேர்ச்சி பெற்றவர்கள் ரைஸ் பண்றாங்க. தவறான விளக்கம் இது. அல்லாஹ் சொல்றான், ஏன் உணர்ந்து கொள்வதில்லை? அடுத்து அல்லாஹ் கேட்கறான், 7 வானங்களின் உரிமையாளனும் மகத்துவம் மிக்க அர்ஷின் அதிபதியும் யார் என்று இவர்களிடம் கேளும். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இந்த கேள்விகளை நீ யாருக்கு பதில் சொல்லுவா? அர்ஷுடைய அதிபதி யாருன்னு நீ யார் சொல்லுவா? முஸ்லிம் தான் சொல்லுவான். இது முஸ்லிம் பார்த்து பேசுற வசனம் இல்ல. அது சொல்றான், நிச்சயம் அதற்கு இவர்களிடம் கேளும், இவர்கள் அதற்கும் நிச்சயமாக பதில் சொல்வார்கள் அல்லாஹ் தான் என்று. பிறகு ஏன் நீங்கள் அஞ்சுவதில்லை? அப்ப ஏன் பயப்பட மாட்டேங்கிறீங்க? அல்லாஹ் கேட்கறான். மேலும் அவர்களிடம் கேளும், உங்களுக்கு தெரிந்தால் பதில் சொல்லுங்கள், ஒவ்வொரு பொருளின் மீதும் அதிகாரமும் யாருடைய கைவசம் இருக்கிறது என்றும் அவனுக்கு அபயம், மேலும் அனைவருக்கும் அபயம் அளிப்பவனும் எவராலும் அபயம் அளிக்கப்பட முடியாதவனும். யாராவது சேர்ந்து அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதவன் யார் என்றும் கேளும், நிச்சயமாக இதற்கும் இவர்கள் கூறுவார்கள். இவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரிய. இத்தனை சர்டிபிகேட் அவன் கொடுப்பான். தொழுகையாளி, குர்ஆன் ஹதீஸ்ல தேர்ச்சி பெற்றவன், நல்ல மசாயில் தெரிஞ்சவன், அப் டு டேட் அல்லாஹ்வை பத்தி ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கிற தௌஹீத்வாதினால மட்டும்தான் இந்த பதிலாம் சொல்ல முடியும். அவன் சொல்றதுக்கப்புறம் சொல்றான், பிறகு நீங்கள் எங்கிருந்து ஏமாற்றப்படுகிறீர்கள்? எங்கடா மண்டை கழுவுறான்? யார் உங்களுக்கு இத்தனை தெளிவா ஸ்டேட்மெண்ட்? எங்க போறீங்க? அல்லாஹ் சொல்றான். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிக்மத் என்ன நீங்களே பாருங்க. பயப்படுங்க. அல்லாஹ் தான் சொல்றான், அல்லாஹ் பயப்படுங்க. சமுதாயம் இந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டிட்டீங்க. இன்னைக்கு கூட சமுதாயம் எங்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது, தறிகட்டு அறியுது. இப்போ கூட ஒரு குறுக்கு வழி காமிக்கிறோம், வாங்க இந்த உடம்பு பொந்து அந்த பொந்து ஃபிட் ஆகலையா, கொஞ்சம் டைட்டா இருக்கா, இன்னொரு பொந்து இருக்கு, இது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் பொந்து, இதுல பொந்து மாவனங்கள்லாம் அடைச்சி விட்டுருவான். அடைச்சி விட்டு அப்படியே பிளாஸ்ட் ஆயிடும். எல்லாரும் நுழைஞ்சதுக்கு அப்புறம் ஃபிரௌன் மாதிரி தான் கடல் எல்லாரும் நுழைய வேண்டியதான். ஒரே போராட்டு, பெரிய அசாப் வரும். அப்போ தெரியும் இந்த சமுதாயத்தை மீட்டெடுக்க முடியாது. அப்போ மக்களை சிந்திங்க, நீங்களும் சிந்திச்சு பாருங்க. அப்போ இதெல்லாம் கேட்குறான்ல, கேட்டுட்டு சொல்றான், எங்கிருந்து ஏமாற்ற போவீங்க? அதை சொல்றான். இது குர்ஆன்ல எங்கெங்கெல்லாம் வருதோ எல்லாமே ஃபிட் பண்ணிங்க. இதுதான் பேசுது. குர்ஆன்ல எத்தனை இடத்துல இதெல்லாம் வருதோ இதுதான் பேசுது. ஃபஅன்னா துஷரூன், ஷவுர் இல்லையா, அறிவு இல்லையா? அஃபலா தத்தகுன், பயப்பட மாட்டியா? திமிரு பேசிட்டே இருப்பியா? அஃபலா தஸக்கருன், படிப்பினை வாங்க மாட்டியா? ஜிக்ர் பண்ண மாட்டியா? இதெல்லாம் எல்லாம் பேசுறான். அப்போ இதெல்லாமே இது ஆன்மீக அரசியல் பேசக்கூடிய வசனங்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு அதிகாரம்ங்கிறது கொடுக்காத வரைக்கும் இந்த உம்மத்துக்கு விடிவு காலம்ங்கிறது கிடையாது. இதுக்கு ஒரு நல்ல நாள் வராது. இது ஒரு எழுச்சி பெறாது. போற வர்றனா எல்லாம் அடிப்பான், இன்னும் அடிப்பான், வாங்கிட்டு தான் இருக்கணும். நம்ம சொன்னா அடிப்போம்னு நினைக்கிறீங்க, சொல்லாட்டியும் அடிக்கும். அதான் சொல்றான்ல, இந்த போருக்கு இவங்க போகாம இருந்திருந்தா நம்மெல்லாம் இங்க சேஃப்டியா இருந்துட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க போய் பாதுகாப்பான கோட்டையில உட்காந்துக்குங்க, அதுக்கப்புறம் நீங்க எங்க உங்க அல்லாஹ்ட்ட உயிர் காப்பாத்தி காட்டுங்க அப்படிங்கிற. பிரச்சனை வரும், நீங்க பண்ணாலும் வரும், பாராட்டியும் வரும். என்ன அந்த ஒரு ஈமானோட இருக்கும்போது அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது அதில் இன்பம் வந்துடும். அல்லாஹ்வுக்காக அந்த பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணும்போது அதோடைய ருசி வந்துடும். பிலால் ரலியல்லாஹு வந்த மாதிரி, இப்ராஹிம் நபி நெருப்புல குதிச்ச மாதிரி, மூசா நபியுடைய சமுதாயம் கடல்ல போன மாதிரி வரும். இல்லை அப்படின்னா இழிவும் வரும், வேதனையும் வரும். எந்த வேதனையும் நீங்க பயப்படுறீங்களோ அது நீங்க ஃப்ரீயா வாங்குவீங்க, அது கிடைச்சே தீரும். அதுல இருந்து நம்ம தப்பி